ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சூப்பரான ஒரு சில்க் saree. இந்த சில்க் சாரீக்கு வந்து எப்படி வந்து எக்ஸ்ட்ரா எந்த கிளாத்துமே இல்லாமல் அந்த பட்டு பார்டர் மட்டுமே வச்சு ஒரு பேட்ச் ஒர்க் ப்ளவுஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான டிசைன், ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். ஆனால் ரொம்பவே ஹெவியாக இருக்கும் டிசைன். பார்க்கவே உங்களுக்கு சூப்பரான ஒரு பேட்டர்ன் ப்ளவுஸாக இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, லைனிங் கிளாத் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ மெயின் கிளாத்தில் வந்து அந்த பட்டு இருக்குங்க அதை மட்டும் எடுத்துக்க போகிறேன். இது வந்து ஸ்லீவுக்கு கொடுத்துருக்காங்க. இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, முதுகுக்கு கொடுத்துருக்க டிசைனை மட்டும் நான் வந்து ஸ்லீவுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு ஸ்லீவுக்கு கொடுத்துருக்க டிசைனை வச்சு பேட்டர்ன் பண்ண போகிறோம். இப்போ லைனிங் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு. இப்போ லைனிங் கட் பண்ணியாச்சுங்க. இப்போ வந்து நம்ம வந்து எப்படி அந்த டிசைனை ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த பார்டரை வச்சு தாங்க இப்போ நம்ம பேட்டர்ன் பண்ண போகிறோம். இப்போ இந்த பார்டர் பார்த்திங்கன்னா நான் ரெண்டாக கட் பண்ணி அதை வந்து அப்படியே ஜாயின் பண்ணிக்கிட்டேன். நமக்கு அந்த நெக்கு டிசைன் பண்ணுறதுக்காக வேணும்ல, அதுக்காக நான் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஒரு கேன்வாஷ் எடுத்துக்கிறேன். கேன்வாஷ் வந்து ஃபோல்டிங் பக்கம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் என்ன டிசைன் பண்ணணுமோ அந்த டிசைனை வந்து ட்ராய் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த டிசைனை வந்து இதில் ட்ராயிங் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்கு வந்து இப்போ வந்து 2.5 வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் அதிலேருந்து ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு 2.25 இன்ச் எடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி முடிக்கும் போது நெக்கோட ஸ்டிச்சிங் வந்து கரெக்டாக வரும். ஆல்ரெடி நெக்கு ஸ்டிச் பண்ணுறது நம்மளோட ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வீடியோஸ் எல்லாம், ஸ்டிச்சிங் அண்ட் கட்டிங் வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது. உங்களுக்கு வேணால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதில் உங்களுக்கு தெளிவான விளக்கம் இருக்கும். இப்போ வந்து நான் அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து வரைஞ்சி எடுத்துக்கிறேன். பேக்கோட லென்த் வந்து கேன்வாஸ் வந்து நீங்கள் வந்து பேக் போர்ஷன் வந்து எந்த அளவுக்கு லென்த் இருக்கோ அந்த அளவு லென்த் எடுத்துக்கோங்க. கரெக்டாக அந்த அளவு இருக்கணும். இப்போ எனக்கு வந்து 14.5 இன்ச்சு இருக்குது. நான் 14.5 இன்ச்சு பேக் லென்த் எடுத்துக்கிறேன். எடுத்து அதில் வந்து நான் டிசைன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து இதை கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து என்ன டிசைன் உங்களுக்கு வரைகிறீங்களோ அந்த டிசைன் வரைஞ்சிக்கோங்க. எனக்கு வந்து இந்த டிசைன் வந்து கஸ்டமரே செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு போயிருந்தாங்க. அதனால் நான் வந்து அவங்க கொடுத்த டிசைன்லேயே நான் வந்து பண்ணுறேன். உங்களுக்கு இதில் எப்படி உங்களுக்கு ஈஸியான டிசைன் நீங்கள் எடுக்கணுன்னாலும் இன்னும் ஈஸியாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ வந்து ராங் சைடில் கேன்வாஸ் வச்சு அயர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கேற்ற மாதிரி கிளாத்தை கட் பண்ணிக்கலாம். சைடில் வந்து நான் வந்து ஒரு 1/4 இன்ச் விட்டு கட் பண்ணுறேன். அதை அப்படியே ஃபோல்ட் பண்ணி அந்த கேன்வாஸோடு வச்சு நான் ஸ்டிச் பண்ணிவிடுவேன். நீங்கள் இதில் எதாவது பைப்பிங் எதுனா கொடுக்க போகிறீங்க அப்படின்னா கேன்வாஸோட கரெக்டான அளவில் கட் பண்ணிக்கோங்க. நான் இதை வந்து கேன்வாஸ் பண்ணலை, நான் வந்து லேஸ் மட்டும்தான் வைக்க போகிறேன். அதனால் லேஸ் வச்சு டிசைன் பண்ண போகிறதுனால நான் வந்து அந்த பிசுறு எதுவும் வெளியில் இல்லாமல் வரணும். பிசுறு வரக்கூடாதுங்கிறதுக்காக நான் வந்து ஃபோல்டிங் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ உங்களுக்கு எந்த பக்கம்லாம் வளைஞ்சு வருதோ அதுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன கட் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த டிசைன் வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி அந்த ஃபோல்டிங் பண்ண முடியும். ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன கட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஈஸியாக ஃபோல்டிங் பண்ணிடலாம். வச்சு நீங்கள் சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. சென்டர் மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம மெயின் கிளாத்தோடு வச்சு ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் லைனிங் கிளாத்தை முதல் அட்டாச் பண்ணிக்கிறேன். நார்மலாக எப்படி ஸ்டிச் பண்ணுவீங்களோ ப்ளவுஸு அதே மெத்தடு தான். அந்த மெத்தடில் நம்ம பேட்டர்ன் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸ்டிச் பண்ணிவிட்டு லைனிங் கிளாத்தில் எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கிறதெல்லாம் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க.
ஃபோல்டிங் பண்ணிக்கிறேன்னா பேக் டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே வந்து எந்த அளவுக்கு நீங்கள் கிளாத்தை விட்டுருக்கீங்களோ அந்த அளவு வந்து ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா முடிஞ்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த கிளாத்தை வந்து நீங்கள் வந்து ராங் சைடு வச்சு தச்சு திருப்பணுங்க. இப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை கட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 இன்ச்சு விட்டுக்கோங்க, விட்டுட்டு கட் பண்ணுங்கள். நான் வந்து தச்சு திருப்ப போகிறேன். இல்லை நீங்கள் இதில் எதாவது பைப்பிங் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா ரைட் சைடே வச்சு நீங்கள் அதுக்கு மேலே அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு கரெக்டான அளவில் கட் பண்ணிக்கோங்க. நான் இது வந்து தச்சு திருப்பிட்டு ஃபுல்லாகவே லேஸ் ஒர்க் பண்ண போகிறதுனால நான் வந்து ஒரு 1/4 இன்ச்சு விட்டு தச்சு திருப்பிக்கிறேன். நான் ரொம்பவே ஈஸியான மெத்தடில் தாங்க சொல்லி கொடுக்குறேன். கரெக்டான அளவு வச்சு குண்டு ஊசி போட்டுக்கோங்க. இந்த பேசிக்காக யாராக இருந்தாலும் பண்ணலாங்க. ரொம்பவே ஈஸியான மெத்தடு இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறது. குண்டு ஊசியை எடுத்துகிட்டு நம்ம அதே அளவு ஒரு 1/4 இன்ச்சு விட்டு கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன நேச்சஸ் போட்டுக்கோங்க வெளியில் திருப்புறதுக்காக. கரெக்டாக அந்த ஃபோல்டிங்கு உங்களுக்கு எந்தெந்த இடத்துலலாம் நெக் வளையுதோ அந்த இடத்துலலாம் கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்படியே திருப்ப வரலன்னா உங்கள் கையை வச்சு அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் திருப்பினீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக முடியும். இப்போ இன்னும் ஈஸியாக இருக்குன்னா ஒரு படிமான தையல் கூட போட்டுக்கோங்க. இப்போ இன்னும் ஈஸியாகவே உங்களுக்கு திருப்ப முடியும். வந்து திருப்பிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கனாலே தெரியும் ஒரு சின்ன பார்டரை வச்சு நம்ம எவ்வளோ அழகாக ஒரு பேட்டர்ன் ப்ளவுஸ் ரெடி பண்ணிட்டோன்னு. நீங்கள் எக்ஸ்ட்ரா இதுக்கு எந்த கிளாத்துமே வேண்டாம், சாரீலேருந்து கிளாத் எடுக்க வேண்டாம். நம்ம ப்ளவுஸ் பிட்டில் இருக்கிற அந்த பட்டு பார்டரை வச்சு நம்ம நெக் டிசைன் முடிச்சிடலாம். இப்போ இந்த 2 பக்கமும் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. கீழே கரெக்டான அளவு வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டானது வரும். இப்போ இதில் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்குன்னா நீங்கள் இதில் பைப்பிங் வைக்கணுன்னாலும் வச்சுக்கலாம். பைப்பிங் வச்சுட்டு நீங்கள் லேஸ் ஒர்க் எதுவும் பண்ணாமல் பைப்பிங்காக நீங்கள் முடிச்சிங்கனாலும் இன்னும் அழகாக இருக்கும். இது வந்து லேஸ் ஒர்க் பண்ணுறதுனால ஃபுல்லாகவே நான் இப்படி ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இல்லை வேணாம் உங்களுக்கு எந்த லேஸ் ஒர்க்குமே வேண்டாம், இப்படியே இருக்கட்டுன்னு விட்டால் கூட சூப்பராக இருக்கும் இந்த டிசைனு. இப்படி ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த டிசைன் பார்க்கவே சிம்பிளாக. நான் இதுக்கு மேலே லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கிறேன் அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி. கொஞ்சமாக லேஸை வந்து லூஸ் விட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி வளைஞ்சு கொடுக்கும். பார்த்தீங்கன்னா லேஸ் வச்சு முடிச்சாச்சுங்க. நீங்கள் இதோட விடனாலும் விட்டுக்கலாம். நான் நெக்குக்கிட்டேயும் வந்து ஒரு 1/4 இன்ச் லேஸ் வந்து வச்சு ஃபினிஷ் பண்ண போகிறேன். நான் ஒரு சின்ன 1/4 இன்ச் லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் பைப்பிங் கூட வச்சுக்கலாம். சாரியோட ஆப்போசிட் கலர் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த கலரில் பைப்பிங் வச்சோன்னா இன்னும் லுக்காக இருக்கும். கரெக்டாக அந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரி நீடில் வந்து திருப்பி ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த லேஸ் வந்து கரெக்டான இதில் வரும். நான் இன்னொரு தையல் போட்டு எடுத்துக்கிறேங்க சைடில். பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சுங்க. ரொம்பவே ஈஸியான டிசைனு.
பார்க்கவும் ரொம்ப நீட்டாக இருக்கும். ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஒரு சாரீக்கு பட்டு சாரீக்கு சூப்பரான ஒரு டிசைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.